நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, நாணயம் கொடுக்காதீங்கன்னு. சாப்பாடு கொடுத்தா போதும் நானே. நீ சொல்ல வந்ததை தெளிவா சொல்லிருக்க வேண்டியதானே? இதுக்கான தண்டனை என்னன்னா நீங்க எண்ணெயை எடுக்கணும். எப்படி? அந்த மாதிரி. ஒருவேளை இந்த தீவுக்கு வரவங்க யாராவது சங்க ஊதுனாங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னா அவங்க சங்கத் திம்திமாவை சூது விளையாட அழைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா இந்த தீவுக்கு வந்து எதுக்குங்க ஒருத்தங்க சங்கு ஊத போறாங்க? பாத்தியா, நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, நீ கவலையே படாதன்னு. இந்த சூது விளையாட்டுல என்ன அடிச்சுக்க ஆளே கிடையாது. நான் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். ஆமாமா, அதுக்காக ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நன்றி குருதேவா. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க, நான் உன்னோட காலை காப்பாத்திருக்கேன் பண்டித ராமகிருஷ்ணா. அடே, நானும் உங்க காலை காப்பாத்திருக்கேன். திம்திமா அவர்களே, இப்போ நீங்க கொடுத்த வாக்க பூர்த்தி செஞ்சாகணும். நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? ஞாபகம் இருக்கு. மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. என்ன வேணும்? காலுக்கு பதிலா காலு. காலை மட்டும் கொடுக்க மாட்டேன். சரி, ஒரு வாக்குறுதி நிறைவேற்ற முடியலங்கிறதுனால நீங்க 2 வாக்குறுதியை நிறைவேற்றணும். சரி. முதல் விஷயம், இனிமே நீங்க எப்பவும் இந்த விளையாட்டுல யாருடைய காலையும் வெட்டணும்னு பார்க்க கூடாது. யோசிக்கிறேன். சரி, வெட்ட மாட்டேன். அப்புறம் 2வது விஷயம் என்னன்னா, எங்களுக்கு அந்த சித்திரம் வேணும். அதான் அந்த ஒட்டகத்து மேல குரங்கும் தேவாங்க உட்கார்ந்துருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சித்திரம். உங்க காலை விடவா? சரி, எடுத்துக்க. ரொம்ப நன்றிங்க. திம்திமா அவர்களே, நானும் ஒண்ணு கேட்கலாமா? கூடாது. ஏன் ஏன் ஏன்? நான் என் காலையும் பணையமா வச்சான்ல. ஆனா நாம 2 பேரும் இதுக்கு முன்னாடி இத பத்தி பேசிக்கவே இல்லையே. பேசிக்கிட்டோம். எப்போ? பேசுறப்ப பேசிக்கிட்டோமே. எனக்கு இப்போ ஓய்வு எடுக்கணும் போல இருக்கு. எதை வேணுமோ எடுத்துட்டு போங்க. உடனே என்ன ஓய்வு வரைக்கும் தூக்கிட்டு போங்க. திம்திமா அவர்களே, நீங்க கொடுத்த வாக்குறுதி ஞாபகம் இருக்கட்டும். அதை என்னைக்கும் மறந்துடக்கூடாது. இல்லனா உங்களுக்கும் உங்க விளையாட்டுக்கும் நிரந்தர கெட்ட பேர் வந்துடும். சரி பண்டிதரே, உங்க உத்தரவு. ஆனா உங்ககிட்டயும் ஒரு வேண்டுகோள். என்னங்க? இனி ஜென்மத்துக்கு என் கண்ணிலேயே படாதீங்க. போங்க, சந்தோஷமா இருங்க. அவ்வளவுதான். அந்த புதையல் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா எல்லாரும் வீட்டுக்கு சந்தோஷமா போயிடலாம். சமூக அவர்களே, அந்த சித்திரத்தை கொடுங்க. அப்படி சீக்கிரமா பாருங்க பண்டிதர் அவர்களே, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. வெளியில தூக்கி எறிஞ்சிருவேன். வெளிய எதுக்கு தூக்கி எறியறீங்க? நம்மளே வெளிய தானே இருக்கோம். உள்ள தூக்கி எறிஞ்சிருவேன். திம்திமா கிட்ட. இதுல எதுவும் இருக்கிற மாதிரி இல்லையே. என்கிட்ட கொடுங்க. இதுக்குள்ள இருக்கும். அட இருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அட பாவி மனுஷா. இதுல ஒண்ணுமே கிடைக்கல. நீங்க சரியான சித்திரத்தை தானே வாங்கிட்டு வந்தீங்க பண்டிதர் அவர்களே. அப்ப ஏன் இதுல ஒண்ணுமே கிடைக்கல? இதுல என்ன இருக்குன்னு இன்னும் தேடுறீங்க? இதுக்குள்ள இருக்கிற குரங்கும் தேவாங்கும் வெளியில வந்து பதில் சொல்ல போதானே? அதனால வெளியில இருக்கிற புதையல கண்டுபிடிக்க முடியுமா? அமைதியா இருங்க ஐயா, அவசரப்படாதீங்க. நான் பாக்கறேன்ல. கண்டிப்பா அந்த சித்திரத்துக்குள்ளதான் இருக்கணும். இந்த சித்திரத்துல ஏதோ இருக்கு. மத்த துண்டுகளையும் ஒண்ணா எடுத்து வைங்க. சீக்கிரம் சீக்கிரம். சம்பு அவர்களே, கொஞ்சம் விலகி நில்லுங்க. வெளிச்சம் கிடைச்சதுன்னு பார்க்க முடியும். நாம எங்க ஆரம்பிச்சோமோ மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்க போல இருக்கே. இது இன்னொரு புதிரு. தைரியம், தன்னம்பிக்கை, ஆசை, அப்புறம் கவனம். இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியம். மலை உச்சியில எந்த கோவில் இருக்கோ, கழுத்துல மாலைய போட்டுக்கிட்டு யார் அந்த கோவிலுக்கு போய் சுத்தமான மனசோட குடுமியோட யார் ஆச்சாரமா அந்த கடவுளை பூஜிக்கிறாங்களோ
அவங்களால இந்த புதிருக்கான விடைய கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த குடுமி பிரச்சனை வேற வந்திருக்கா, வெளியில தூக்கி எறிஞ்சிருவேன். வீசிருங்க, எங்க எல்லாரையுமே வீசிருங்க. இல்லனா நான் யோசிக்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. குடுமினா பண்டிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். பண்டிதரே, என்ன புதையல் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு எப்படி தெரியும்? தெரியும். எனக்கு தெரியாது. குடுமிங்கிறது பெண்களுக்கு கூட தான் இருக்கும். அப்படின்னா சரி, புதையல் எங்க இருக்குன்னு சொல்லு. அது கழுத்துல மாலை போட்டிருக்க பண்டிதருக்கு தானே தெரியும். ஐயோ அது இல்ல. இவங்க சொல்றது சரின்னு தோணுது. பண்டிதரே, நீங்க தானே பண்டிதரே? புதையல் எங்க இருக்குன்னு சொல்லு. சொல்லு எங்க இருக்குன்னு சொல்லு. இங்க பாருங்க சம்பு ஐயா, ஒருவேளை நீங்க இத நம்புறதா இருந்தா எந்த பண்டிதன் கழுத்துல மாலை இருக்கோ அவனை போய் தேடி பாருங்க. தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. என் கழுத்துல இல்ல. அட, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுவீங்களா பண்டிதரே? தயவு செஞ்சு என்னோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஐயோ நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, யோசிக்க விடுங்களேன். சரி, யோசிங்க. புதிருக்கு பதில் கிடைச்சிருச்சு. என்ன? அதோ அந்த கோவில் தான். எப்படி? அங்க பாருங்க, மலை உச்சியில இருக்கு. எந்த உச்சியில? மலை உச்சியில கோவில் இருக்கு. அங்க போய் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். கிடைச்சிடுச்சு. அவ்வளவு தூரம் போகணுமா? சரி. சூது விளையாடி என் இடுப்பெல்லாம் வலிக்குது. என்னால வர முடியாதுப்பா. அது சம்பு அவர்களே, எனக்கு என்னமோ இவங்க எல்லாரையும் கப்பலுக்கு அனுப்பி வைக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. இல்லனா ஏதாவது புது பிரச்சனை உருவாயிடும்ல. இவங்க எல்லாரும் நம்ம கூடவே இருந்தாங்கன்னா கண்டிப்பா இன்னொரு புது பிரச்சனை வருங்க. அந்த கோவிலுக்கு நாம 2 பேர் மட்டும் போயிட்டு வருவோம். அதான் சரியா இருக்கும். சுவாமி, சொல்லுங்க எஜமா, உப்புமா சூடா இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் திரும்பி வரும்போது சூடா பக்கோடா வாங்கிட்டு வா. இந்த உப்புமா சூடா இருக்குன்னு கேட்டு என் காதே போயிடுச்சு. அப்புறம் நீ வரும்போது 2 படி சீரகமும் வாங்கிட்டு வந்துறேன்னு. கோமேதகு தீவுக்கு வந்து சீரகம் வாங்கலன்னா என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இங்க இருக்கிற மண்ணை கூட அள்ளிட்டு போகலாமே. சரியாதான் சொன்னீங்க. உங்களுக்கு வேற என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. முதல்ல உங்களை கூட்டிட்டு போங்க ஐயா. சுவாமி, ஐயோ, உப்புமா சூடா இருக்கு, வாங்க நீங்க எல்லாரும் வாங்க போலாம். அவரை தொல்லை பண்ணாதீங்க, வாங்க போலாம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, அந்த புதிருக்கான சரியான விட அந்த கோவில்ல கிடைக்கணும். உங்களுக்கு நல்லா தெரியுமா? 100%. பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே, என்ன என்ன என்ன? இது என் அப்பாவோட திரிசூலம். அப்படின்னா உங்க அப்பா வாளுக்கு பதிலா சூளத்தை காட்டி தான் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தாரா என்ன? இல்ல, அவர் வாழ வச்சுதான் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரால நிக்க முடியாததால இத பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு. இருந்தாலும் இந்த திரிசூலம் எப்படி இங்க வந்தது? இன்னொரு புதிர் கிடைக்க கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் ஐயா. இது கையோட வந்துருச்சு. ராமகிருஷ்ணா அவர்களே, இதுல ஏதோ ஒண்ணு கட்டி இருக்கு பாருங்களேன். வாங்க என்னன்னு பார்க்கலாம். வாங்க வாங்க. இன்னொரு புதிரா? வெளியில தூக்கி எறிஞ்சிருவேன். அட கடவுளே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லி தொலை. இதுல இருக்கிற இந்த குறியீடை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். எங்க 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 பாத்தீங்க? அது எங்கன்னா அது ஞாபகம் இல்ல. ஆரம்பம் தான் இதுக்கு ஒரு முடிவு. மனசை தளர விடாதீங்க. திரும்பவும் கப்பலுக்கு போங்க. அங்க போய் புல்லாங்குழல ஊதுங்க. என்னது புல்லாங்குழலா? அப்படின்னா புதையல் இல்லையா? அப்படின்னா அது வெறும் புல்லாங்குழல வாசிக்கணுமா? அப்ப என் கஷ்டமெல்லாம் வீணா போயிடுச்சா? எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி சரி சரி. ராமகிருஷ்ணா அவர்களே, ராமகிருஷ்ணா
ராமகிருஷ்ணா அவர்களே, இப்ப என்னோட சைனியத்துக்கு எப்படி சம்பளம் கொடுப்பேன்? என்னோட சுவாமி கூட என்னை விட்டு போயிடுவா. அது மட்டும் இல்ல, எனக்கு ஆரிப்பட உமா கூட கிடைக்காது. ராமகிருஷ்ணா அவர்களே, சொல்லுங்க. கொள்ளக்காரங்களோட கடனை அடைக்கணும். நான் எங்க இருந்து பணத்தை கொண்டு வருவேன் ராமகிருஷ்ணா அவர்களே? இனிமே நான் வாழவே முடியாது. உங்களுக்கு இது தேவைதாங்க. வருத்தம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்படி சொல்றது நானு? ஐயோ. ஆனா இந்த புல்லாங்குழல் இங்க எப்படி வந்துச்சுங்க? இந்த புல்லாங்குழலா? இந்த புல்லாங்குழல் என்னோடது. சின்ன வயசுல நான் புல்லாங்குழல் வித்வான் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா என் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு கொள்ளக்காரன் கையில புல்லாங்குழல் இருக்க கூடாது, வாள் மட்டும் தான் இருக்கணும். வாள் மட்டும் வெளியில தூக்கி எறிஞ்சிருவேன். அப்படியா? அதுதான் விஷயமா? நான் சின்ன வயசுல புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு இருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் நான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு தண்டனையும் கிடைச்சது. அப்புறம் என்ன ஆச்சுங்க? அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அப்பா முன்னாடி நின்னுக்கிட்டு என் தோல்வியை ஏத்துக்கிட்டு என் கனவை தியாகம் பண்ணிட்டேன். இருந்தாலும் ராமகிருஷ்ணா அவர்களே, சொல்லுங்க. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. என்ன? இத்தனை வருஷம் கழிச்சு என் அப்பா இந்த புல்லாங்குழல எனக்காக ஏன் இங்க விட்டுட்டு போயிருக்காரு? ஒருவேளை அவர் செஞ்சது தப்புன்னு உணர்ந்துட்டாரோ என்னவோ. இந்த கொள்ளடிக்கிற சமாச்சாரம் வேண்டாமேங்க. உங்களோட உண்மையான சொத்து பணம் கிடையாது, உங்களுடைய சங்கீதம் தான். அதனாலதான் அவர் உங்களுக்கு இத பரிசா விட்டுட்டு போயிருக்காரு. இது ஒண்ணும் புதையல் கிடையாது. எனக்கான இறுதி சடங்கு தெரியுமா? வெளியில தூக்கி எறிஞ்சிருவேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே, என்னால ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. அதனால என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்க நேரத்தை ரொம்பவும் வீணாக்கிட்டேன். இப்பவாது புரிஞ்சுதே. இருந்தாலும் பரவாயில்லங்க, எல்லாம் என் நேரம். இப்போ உங்க வாக்குறுதி நிறைவேற்றுங்க. எங்க எல்லாரையும் பத்திரமா விஜயநகரத்துக்கு அனுப்பி வச்சிருக்கீங்களா? வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன். இல்ல, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்க. ஆமால. கண்டிப்பா. வாங்க வாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இதை கேட்டா என் காதுல ரத்தமே வந்துட போல இருக்கு. மணி, நம்ம தப்பிக்கணும்னா இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். முன்னா, உன்கிட்ட குளுக்க என்கிட்ட கொத்துமணி எதுவுமே இல்ல. நான் தான் எல்லாத்தையும் கொளுத்துட்டேன்ல. ஆஹா, பிரமாதம். ரொம்ப இனிமையா இருக்கு. மனசு அப்படியே மயக்குது. ஆஹா, நீங்க ரொம்ப அருமையா புல்லாங்குழல் வாசிக்கிறீங்க சம்பு அவர்களே. ஏன் நிறுத்திட்டீங்க? உபசரிப்பு எல்லைய மீறிடுச்சு. இப்ப அதுக்கு பதிலா உயிரை அபகரிக்க போறேன். சுவாமி, உத்தரவிடுங்க எஜமா. உப்மா சூடா இருக்கு. எல்லாரையும் வெளியில தூக்கி எறிஞ்சிரு. என்னாச்சு இவருக்கு? நீங்க எதுக்காக இப்ப கோவப்படுறீங்க? என் அப்பா என்ன ஏமாத்திட்டாரு, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு. கோபங்கிற அக்னியில எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கோபத்தை அடக்கணும்னா நான் பழி வாங்கியே ஆகணும். சுவாமி, சொல்லுங்க எஜமா. எல்லாரையும் வெளியில தூக்கி எறிஞ்சிரு. இது நியாயமே இல்லைங்க. எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்களே, கடைசியில எங்க எல்லாரையும் விடுதலை பண்ண வேணும் முதல்லயே சத்தியம் பண்ணீங்கல்ல. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. பண்டித ராமகிருஷ்ணா, எங்க உயிரை காப்பாத்துற பொறுப்பு இப்போ உன் கையில தான் இருக்கு. புதிருக்கு விடைய கண்டுபிடிச்சு எங்களை காப்பாத்திட்டேன்னு நினைச்சேன். அதனாலதான் இங்க வந்தேன். ஒருவேளை எங்க உயிர் போச்சுன்னா அதுக்கு நீ தான் காரணம். எங்களை விட்டுட்டீங்களே குறிச்சி. சம்புவா, நீங்க ரொம்ப நல்லவர். நீங்க நல்லவர் எனக்கு தெரியும். சம்பு அவர்களே, புதையில நாங்க தேடுறோம். உங்க அப்பா பெரிய தப்பு பண்ணிட்டாரு. புதையில நாங்களே தேடி கண்டுபிடிக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க, நீ போய் தேடலாம். நானும் போய் தேடுறேன்.
எங்களை விடுதலை பண்ணிடுங்க சம்பு அவர்களே. நீங்க புல்லாங்குழல் வாசிச்சதை நான் பாராட்டினேன் இல்லையா? சுவாமி, முதல்ல இவரையும் இவரோட சிஷ்யர்களையும் வெளியே தூக்கி வீசுங்க. வேண்டாம் வேண்டாம், எங்களை விட்டுருங்க. நான் அப்பவே சொன்னேன்லடா, இந்த கிழவனை நம்பி எங்கேயும் போக கூடாது. எங்களை விட்டுருங்க. நான் உங்களுக்கு பணம் தரேன், நிறைய பணம் தரேன். ஒருவேளை நீங்க தூக்கி வீசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இவங்க 2 பேரையும் தூக்கி வீசுங்க. வேண்டாம், எங்களை எதுவும் பண்ணாதீங்க. அந்த குறிஞ்சியை தூக்கி போடுங்க. எத்தனை தடவை தூக்கி போட்டாலும் தாங்குவாரு. என்ன விட்டுருங்க, விட்டுருங்க, வேண்டாம். அடுத்து நீங்க தான். சம்பு அவர்களே, இங்க நடக்கிறது எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த புதையல் எங்க இருக்குங்கிற விஷயம் எனக்கு கொஞ்சம் பிடிபடுதுங்க. நான் என்ன முட்டாள் நினைச்சீங்களா? அந்த புதிர்ல தெளிவா எழுதி இருந்தது புதையல்னு ஒண்ணு இல்லன்னு. அதுல வேணும்னா அப்படி எழுதி இருக்கலாங்க, ஆனா அது உண்மை இல்ல. என்ன நம்புங்க, புதையல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்ப பதிலா சொல்லுங்க, வெளியில தூக்கி எறிஞ்சிருவேன். சரிங்க, நீங்க தான் எங்களை எப்படி தூக்கி எறிய போறீங்களே, அப்புறம் இதுக்காக சொல்லிக்கிட்டு கொடுத்த வாக்கை நிறைவேற்றாத மனுஷன் நீங்க. உங்க மேல இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சுங்க. கனிமணி, முதல்ல நீங்க குதிங்க. இல்ல இல்ல, நாங்களா குதிக்க மாட்டோம் குரு. இது என்னோட கட்டளை. முட்டாளுங்களா? ஆமா, நாங்க முட்டாளுங்க தான், ஆனா சாகுற அளவுக்கு கிடையாது. நாங்க குதிக்க மாட்டோம், முடியாது. உங்களை நான் தூக்குல தொங்க விட்டுருவேன். அது உங்களால முடியாது குருஜி. உங்களால எங்களை தூக்குல தொங்க விட முடியாது. அப்படியே தொங்க விட்டாலும் நீங்க நரகத்துக்கு போவீங்க, நாங்க சொர்க்கத்துக்கு தான் போவோம். அட கடவுளே, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிரு. என்ன நீங்க கோவப்பட்டீங்களா பண்டிதர் அவர்களே? சுவாமி சொல்லுங்க எஜமா, உப்மா சூடா இருக்கு. எல்லாரையும் விடுதலை பண்ணு. குருஜி, எங்களை காப்பாத்துக்க குருஜி. விட்றா, அவங்கள விட்டுடு. நம்ம தப்பிச்சுட்டு மணி. ஆனா கிழவ கிட்ட இந்த விஷயத்த சொல்லாது, அவன் கடல்ல விழுந்து சாகட்டும். என்ன சரியான தண்டனை. நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். ராஜகுரு, நீங்க உள்ள வரலாம். நான் தப்பிச்சிட்டேன். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் தப்பிச்சிட்டேன். சரி, இப்ப சொல்லுங்க, புதிருக்கு பதில் என்ன? குருதேவர் எங்க? அவர் கடல்ல விழுந்துட்டாரு. இது ரொம்ப வேதனையான விஷயமா இருக்கு. எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. சரி, எனக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல போய் குருஜியை காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க. அது வரைக்கும் நான் என் வாயை திறக்க மாட்டேன். போங்க. அட பண்டிதரே, அவரு கடல்ல விழுந்துட்டாரு. எங்க குருதேவர் அவ்வளவு சுலபமா சாகிறவர் கிடையாது. நிச்சயமா பொழைச்சுக்கு வர, போய் தேட சொல்லுங்க. நீங்க சொன்னது சரிதான் பண்டிதரே. இந்த கிழமை அவ்வளவு சுலபமா சாக மாட்டான். எஜமா, கடல்ல ஒரு பெரிய மீன் இவரை சாப்பிட பார்த்துச்சு. ஆனா நம்மளுடைய வீரர்கள் இவரை காப்பாத்திட்டாங்க. ரொம்ப நல்லது சுவாமி. சொல்லுங்க, அந்த புதையல் எங்க இருக்கு? சம்பு அவர்களே, உங்க மேலதான் எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சே. ஒருவேளை சுவாமி எனக்கு வாக்கு கொடுத்தா நான் அதை சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். சுவாமி வாக்கு கொடுக்கணுமா? சுவாமி சொல்லுங்க எஜமா, உப்மா சூடா இருக்கு. உன்னோட வாக்க கொடுத்துரு. பண்டிதரே ராமகிருஷ்ணா, நான் இப்போ வாக்கு கொடுக்கறேன். உங்களுக்கு எதுவுமே ஆகாது. போதுமா பண்டிதரே? சுவாமி சொல்லிட்டாரே, சொல்றீங்களா? சுவாமி, உங்க வீரர்கள் கிட்ட சொல்லி இந்த சம்புவை கைது செய்ய சொல்லுங்க. பண்டிதரே, என்ன முட்டாள் மாதிரி உளர்ற? இங்க பாரு சுவாமி, புதையல் எங்க இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் பல மாசமா இவர் சம்பளம் கொடுக்கலங்கிறதும் எனக்கு தெரியும். நிறைய கடன் வாங்கியிருக்காரு. பணத்தை அடையறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். அடிமை வாழ்க்கையில இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது. சம்புவை கைது பண்ணிட்டு இங்க எல்லாரையும் பாதுகாப்பா விஜயநகரத்துக்கு அனுப்புவேன் வாக்கு கொடு. மூடு பண்டிதனே, எனக்கே துரோகம் பண்றியா?
சுவாமி இவன் எனக்கு எதிராக உன்னை உசுப்பேத்திக்கிட்டு இருக்கா, என்ன நாசம் பண்றான். இவன் வலையில விழுந்துறாத. இல்ல சுவாமி, பணத்தை அடையறதுக்கு இதான் சரியான வாய்ப்பு. இனிமேல இவருக்கு அடிமையா இருக்க வேணாம். உடனே இவரை கைது பண்ண சொல்லு. சுவாமி இவன் சொல்றத நம்பாத. புதையல் இங்கதான் எங்கயாவது இருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து தேடி எடுத்துக்கலாம். அவரால் அது என்னைக்குமே முடியாது. புதையலை பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும். உடனடியா இந்த ஆளை கைது பண்ணு. சுவாமி அவன் சொல்றத நம்பாத. நான் உன்னோட தலைவன். நான் உனக்கு உத்தரவிடுறேன். இங்க பாரு, இது ஒரு பொன்னான வாய்ப்பு. உடனடியா இவரை கைது பண்ணி நீ முதலாளியா மாறிடு. சுவாமி நான் தான் உன்னோட முதலாளி. உப்மா சூடா இருக்கு. வீரர்களே, சிறை பிடியுங்கள். சுவாமி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உன்னோட முதலாளி. என்ன விடுவிக்க சொல்லு. அது அப்போ, ஆனா இப்ப கிடையாது. நாங்க இந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல தொழில் பண்ண போறோம். அது ஏன்னா நாங்க இனிமே கடற்கொள்ளையர்களா இருக்க விரும்பல. நல்ல மனிதர்களா வாழணும்னு நினைக்கிறோம்பா. அதுவும் குருஜியோட கிருபையால. கண்டிப்பா கண்டிப்பா. இதுக்கான பின்விளைவை சந்திக்க போறேன். என்ன விடுங்க. இனிமே எல்லாம் நல்லா தான் நடக்கும். சுவாமி, கண்ணாடி இருக்கிற அந்த அறைக்கு கூட்டிட்டு போக சொல்லு. என்னோட கடைசி ஆசை. என்னையா கடைசி ஆசை? வேற ஒண்ணும் இல்ல. என்ன கடைசியா ஒரு தடவை அந்த புதையலை பார்க்க விடுங்க. சரி, டாலியை கூட்டிட்டு வாங்க. கப்பலுக்கு திரும்பி போங்க. புல்லாங்குழல வாசிங்க. புதிர் என்னன்னு தெரியும். அதுக்கு பதில சொல்லு. எல்லா புதிரும் இங்கதானே ஆரம்பமாச்சு. அப்ப அதுக்கான முடிவும் இங்கதான் இருக்கும். என்ன சம்பு அவர்களே? கண்டிப்பா. சரி கொடுங்க, உங்க புல்லாங்குழல கொடுங்க. அட கொடுங்க, ஒண்ணும் இல்ல. எதுவும் வேலைக்காகல இல்ல பண்டிதரே. சுவாமிக்கு பணத்தாசை காட்டிட்டல. ஆனா அந்த பணத்தை எங்க இருந்து கொண்டு வர போற? முன்னா, கொஞ்சம் உன் மாலையை தரியாப்பா? அடே என்ன முன்னா கொளுத்தல, நான் உனக்கு வேலை கொத்துமணியை தல. அட கடவுளே, உப்மா சூடா இருக்கு. எவ்வளவு தங்க காசு! இது என்னோட புதையல். யாரும் இதுல கை வைக்க கூடாது. அதான் நிறைய இருக்குல்ல, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். யாராவது தொட்டீங்க கெட்டீங்க. இந்த புதையலை என் அப்பா எனக்காக விட்டுட்டு போயிருக்காரு. ஒருவேளை உங்க அப்பா இந்த புதையல் உங்களுக்காகன்னு நினைச்சிருந்தா அதை உங்ககிட்டயே கொடுத்துருக்கணுமே. இப்படி புதிரா போட்டிருக்க வேணாமே. இது அடையற யோகிதை உங்களுக்கு இல்லைங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவர் புதையலை உங்ககிட்ட நேரடியா கொடுக்கல. சுவாமி, இதை எடுத்துக்கோ. வேண்டாம் பண்டிதரே, இது நியாயம் இல்ல, இது அநியாயம். பாரு சுவாமி, நீ பேருக்கு தான் சுவாமி, நான் செயல்ல சுவாமி. மரியாதையா சொல்றத கேளு. என்ன விடுதலை பண்ணிடு. எல்லாரையும் வெளியில தூக்கி எறிஞ்சிரு. இல்ல இப்ப உங்க எல்லாருக்கும் நான் தான் சாமி. ஆனா நீ வெறும் ஆசாமி. வீரர்களே, உப்மாவை தூக்கி வெளியில வீசிடுங்க. வீரர்களே சொன்னா கேளுங்க. வேண்டாம் வேண்டாம். அடேய் நம்பிக்கை துரோகிகளா, என்ன விடுங்கடா. கனிமணி, சொல்லுங்க குரு. இந்த உப்மா உண்மையிலேயே சூடானதுதான். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க உண்மையிலேயே பெரிய புத்திசாலி தான். அதோட தாராள மனசும் படைச்சவர் தான்.
அந்த தாராள மனசை நீங்களும் காட்டுங்களேன். எங்க எல்லாரையும் பாதுகாப்பா விஜயநகரத்துக்கு அனுப்பிடுறீங்களா? கண்டிப்பா. உப்மா சூடா இருக்கு. மந்திரியாரு நீங்களா? பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க இந்த கப்பல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து அந்த கொள்ளைக்காரன் சம்புவா பிடிக்க வந்தேங்க. என்ன? ஆமா, ஆனா நீங்க எப்படி இந்த கப்பலுக்குள்ள வந்தீங்க? நாங்க உங்களை தேடிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நீங்க கடற்கரைக்கு போயிருக்கீங்கன்னு எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அதனாலதான் நாங்க உங்களை தேடிக்கிட்டே இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஓஹோ, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? அது வந்து அந்த கொள்ளைக்காரனை பிடிக்க இவர்தான் எனக்கு உதவி பண்ணாருங்க. சம்புவா கொள்ளைக்காரனா? ஆமா, அவன் இப்ப எங்க? அந்த சம்புவா கூட்டிட்டு வாங்க. என்னோட பணம், என் அப்பாவோட பணம், என்னோட உள்ளாடை, என்னோட நாடா எல்லாரையும் வெளியில தூக்கி எரிஞ்சிடுவேன். இவன் என்ன சொல்றான் பண்டித ராமகிருஷ்ணா? என்ன பணம், யாரை தூக்கி வெளியே எரிஞ்சிருவேன்னு சொல்றான்? அட அதெல்லாம் கண்டுக்காதீங்க, அவன் இப்படித்தான் ஏதாவது உளறிட்டு இருப்பான். மூளை குழம்பிடுச்சு. இவன் தான் சம்புவா, கடல் கொள்ளையன் ஷாக்குவாலோட பையன். இவன் பயங்கரமா அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தான். சிப்பாய்களே, அவனை சிறைப்பிடிங்க. வெளியில தூக்கி எரிஞ்சிருவேன். ஏய், வெளியில தூக்கி எரிஞ்சிருவேன். எல்லாரையும் வெளியில தூக்கி எரிஞ்சிருவேன். சுவாமி. குருவே. மந்திரியாரே, இவர் பேர் தான் சுவாமி. இவர் பெரிய வியாபாரி. என்னது வியாபாரியா? நானா? ஆமா, இவரு இப்பதான் சமீபத்துல ஒரு வியாபாரத்தை தொடங்கினாரு. ஆனா என்னன்னா, இவருக்கு மறதி வியாதி இருக்கு, எதுவுமே ஞாபகம் இருக்காது. இவர் தான் இந்த கப்பல்ல பயணிக்க எங்களுக்கு அனுமதி கொடுத்தாரு, அதோட எங்களுக்கு உதவியும் பண்ணாரு. நன்றி சுவாமி அவர்களே. நீங்க இவங்களுக்கு உதவி பண்ணி எங்களுக்கு ரொம்ப பெரிய உபகாரம் பண்ணிருக்கீங்க. நீங்க உங்க வியாபாரத்தை விஜயநகரத்துல பண்ணுங்க. பண்ணிடுவோம். உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நான் கண்டிப்பா உதவி செய்வேன். ரொம்ப அவசியம். குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணன் ஏன் போய் சொல்லிக்கிட்டு இருக்கா? அவன் ஏன் வழியில போய்கிட்டு இருக்கான்ல. சரியா போச்சு போங்க. சுவாமிஜி, யாரு? நான் ஆரத்தியையும் ஜிமிக்கியும் வச்சுக்கலாமா? தாராளமா வச்சுக்கோங்க. அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, இந்த வெள்ளி பூசின தடியும் வச்சுக்கலாமான்னு கேக்குறாங்க. அட என்னம்மா கேள்வி இது? நீங்க தாராளமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு சந்தோஷம். பத்தலமா இல்ல முன்னா, ரொம்ப நன்றி. சுவாமி, இனிமே இந்த பையனை நீங்க தான் பொறுப்பா பாத்துக்கணும். நிச்சயமா குருவே. இனி இந்த பையனோட முழு பொறுப்பும் என்ன சேர்ந்தது. மன்னிச்சிருங்க. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நீங்க ஒரு கடல் கொள்ளையன் கூட இந்த கப்பல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ விடுங்க மந்திரியாரே, அது ஒரு பெரிய கதை. முதல்ல இங்க இருந்து கிளம்புவோமே. எனக்கு இப்ப வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்குங்க. நான் முதல்ல என் வீட்டுக்கு போய் சாப்பிடணும். அட கடவுளே, நான் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட காவல் அதிகாரி. என் வேலை திருடங்களை பிடிக்கிறது மட்டும்தான். ஆனா மகாராஜா நரமாமிசம் சாப்பிடுற புலிய பிடிக்கிறதுக்காக என்ன அனுப்பி வச்சிருக்காரு. காவல் அதிகாரியே, உங்களுக்கு பயமா இருக்கா என்ன? இல்ல. ஆனா உங்களை பார்த்தா பயத்தில் நடுக்கிற மாதிரி தெரியுது. நான் குளிர் தாங்க முடியாம நடுங்கிட்டு இருக்கேன். ஒரு தடவை மட்டும் அந்த புலி என் கண்ணில் தென்பட்டா அதை அங்கேயே புதைச்சிடுவேன். புலி 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 அது மரத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு. காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. என்ன என்ன குறுகுறுன்னு பாக்குறீங்க? அட என்ன விஷயம்னு தான் சொல்லுங்களேன். எடுத்துக்கோங்க. என்னத்த?
வாசன திரவியத்தை பூசிக்கோங்க, நறுமண எண்ணெயும் தேய்ச்சுக்கோங்க. உங்களுக்கு தர்பாரை தவிர வாழ்க்கையில வேற எதுவும் தேவையே இல்லையே. வாழ்க சாரதா அவர்களே, வாழ்க வளமுடன். நான் கிளம்பும் போதே உன் சுப்ரபாதத்தை ஆரம்பிச்சிட்டியா? என்ன விஷயம்? வாங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டணும். எங்க எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லுங்க. என்ன இதையோ காட்டுறேன்னு கூட்டிட்டு வந்த? அதான் படுக்கை அறைய காட்டிட்டு இருக்கேன்ல. அம்மாவும் ஏதோ காட்டணுமா. என்ன? வாங்க. ஐயோ அடாடாடாடாடா. இதுதான் சமையல் அறை. சமையல் அறையில நான் பாக்குறதுக்கு என்ன இருக்குமா? அடே உனக்கு என்னடா ஆச்சு? பாருங்க, நல்லா பாருங்க. எதை பார்க்க சொல்ற? 3 பேரும் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நானும் உங்களை மாதிரி இந்த வீட்டை 1000 முறைக்கு மேல பாத்துட்டேன். மறுபடியும் பாலு எதுக்கு மறுபடியும் பார்க்கணும்? ஏன்டா காலங்காத்தால என்ன தொல்லை பண்றீங்க? அரசவைக்கு வேற தாமதமாகுதுல. அதுக்குள்ளேயே எரிஞ்சு விடுறீங்க. இத்தனை வருஷமா ஒவ்வொரு நாளும் அதே படுக்கை அறை, அதே சமையல் அறை, இது எல்லாத்தையும் தினம் தினம் பார்த்து பார்த்து வெறுப்பாயிடுச்சு. ரொம்ப வேதனையா இருக்கு. உங்களுக்கு இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்கா இல்லையா சொல்லுங்க. ஐயோ அம்மா சாரதா, உனக்கு கோடி கும்பிடு. என்ன விஷயங்கிறத நேரடியா சொல்லு. உங்களுக்கு எப்ப பாரு ஒரே வேலைதான். தர்பார் மகாராஜா தாத்தாச்சாரியார், தர்பார் மகாராஜா தாத்தாச்சாரியார், தர்பார் மகாராஜா தாத்தாச்சாரியார். இல்ல இல்ல, அவங்கள மகாமந்திரியும் கனிமணியும் இருக்காங்களே. பயப்படு. நீங்க எப்பயாவது இந்த வீட்டை பத்தியோ, உங்க குடும்பத்தை பத்தியோ, உங்க அம்மாவை பத்தியோ, உங்க மனைவிய பத்தியோ கவலைப்பட்டிருக்கீங்களா? அட என்ன இப்படி எல்லாம் பேசுற? நான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உங்க கூட தானே இருக்கேன். ஒன்னாதான் சாப்பிடுறேன், ஒன்னாதான் தூங்குறோம். அப்புறம் சாப்பிடுறது, தூங்குறது, காலையில எழுந்திருச்சு தர்பாருக்கு கிளம்பிட வேண்டியது. இதெல்லாம் அக்கறைன்னு சொல்ல முடியாது. எத்தனை நாள் ஆச்சு? எங்கேயாவது வெளியூருக்கு கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அப்படி போடு. இதான் சங்கதியா? இதெல்லாம் ஒரு விஷயமா? இந்த வார கடைசியில நான் உங்க எல்லாரையும் அரசவைக்கு கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுறேன். மறுபடியும் அரண்மனையா? நீ இப்பவே போய் மகாராஜா கிட்ட வேண்டி கேட்டுட்டு வா. உனக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு விடுமுறை கேளு. எங்களை எங்கேயாவது சுத்தி பார்க்க கூட்டிட்டு போ. எனக்கு வயசாயிடுச்சு. அந்த கடவுள் எப்போ என்ன அழைச்சிட்டு போவார்னு தெரியாது. இல்லம்மா, உங்களுக்கு உங்க அம்மா மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கா இல்லையாங்க? உனக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு வயசாகி போயிடலேமா? எனக்கு பொறுப்பு இல்லாமையா? நான் எதை செஞ்சாலும் அதை உங்களுக்காக தானே செய்யறேன். அதெல்லாம் வாயால சொன்னா பத்தாது. நாங்க சுற்றுலா போயே ஆகணும். உடனே அனுமதி கேட்டுட்டு வாங்க. ஆனா அம்மா நான் சரிம்மா, நான் இன்னைக்கு அதை பத்தி பேசுறேன். மகாராஜா கிட்ட பேசி பாத்துடுறேம்மா. சரிங்க, நீங்க தர்பார்ல இருந்து திரும்பி வரதுக்குள்ள நாங்க எல்லாத்தையும் தயாராக்கி வச்சிடுறோம். நம்ம உடனே கிளம்பி போயிடலாம். அடே குண்டப்பா, அம்மா காளி தேவி, இது என்ன புது பிரச்சனையா இருக்கே? எல்லாத்துக்கும் மேல் மாடி காலி. மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! 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 விஜயநகரத்துக்கு மகாராஜாவை வரவேற்கிறேன். நீங்க போயிட்டு வந்த யாத்திரை நல்லபடியா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஆமா குருதேவா, உண்மையிலேயே ரொம்ப நல்லபடியா முடிஞ்சது. மன்னிக்கணும் மகாராஜா, நீங்க ரொம்ப நாள் அங்க தங்க வேண்டியதாயிடுச்சு. மகாராணி திருமலாம்பாவோட தாயாருக்கு இப்போ உடல்நிலை எப்படி இருக்கு? குருதேவா, மகாராணி திருமலாம்பாவோட தாயார் இல்ல, மகாராணி சின்னாதேவியோட தாயாருக்கு தான் உடல் நலம் சரியில்லாம இருக்கு. ஆனா மந்திரியார் என்ன சொன்னார்னா? இல்ல அவரு ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். தவறா? ஓ, அப்படியா விஷயம். நீங்க தவறான மாமியார் வீட்டுக்கு போயிருக்கீங்க. குருதேவா, அது வந்து மகாராஜா, என்னோட ஒரு வேண்டுகோள். இன்னைக்கு ராஜ தர்பார்ல குருவோட
தம்பி மாதிரி இருக்காண்டா. ஆமாண்டா கண்ணி. ஜாக்கிரதையா இருங்க, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. மகாராஜா, ஒரு விசித்திரமான ஜீவன் தர்பாருக்குள்ள நுழைஞ்சிருக்கு. ஆமா, இது என்ன? அதாவது நீங்க யாரு? இந்த மாதிரி என்னுடைய தர்பாருக்குள்ள நுழைஞ்சதுக்கான காரணம்? இவர் ஏதோ சொல்ல முயற்சி பண்றாருன்னு தெரியுது. குருதேவா, இவரு எந்த பாஷையில பேசிக்கிட்டு இருக்காரு? மணி, நம்ம குரு இந்த உருவத்தை பார்த்து அப்படியே மலைச்சு போய் நிக்கிறாரு. அவர்கிட்ட போய் இது யாருன்னு கேட்டா அவரால் எப்படா பதில் சொல்ல முடியும்? குருஜி, நீங்க மூச்சு விடுறதுக்கே மறந்து போயிட்டீங்க போல இருக்கு. கொஞ்சம் நீங்க சுய நினைவுக்கு வந்தா நல்லா இருக்கும். வணக்கம் ஆச்சாரியாரே. வீரர்களே, அவனை பிடிங்க. இவன் இந்த தர்பாருக்குள்ள எப்படி வந்தான்? உங்க எல்லாரையும் இங்க காவலுக்கு எதுக்காக வச்சிருக்கோம்? உங்க யாருக்கும் பொறுப்பே இல்லையா? ஆச்சாரியரே, உங்களுக்கும் ஆனா யாருன்னு தெரியல. இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நான் வேற யாரும் இல்ல, நான் தான் காவல் அதிகாரி. காவல் அதிகாரி? காவல் அதிகாரியா? என்ன இப்படி வந்திருக்க? மகாராஜா, நான் தான் காவல் அதிகாரி. காவல் அதிகாரியா? உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு சொல்லுங்க. உங்களோட அந்த நரமாமிசம் சாப்பிடுற புலி மகாராஜா. என்னுடைய புலியா? மன்னிச்சிடுங்க மகாராஜா, நீங்க தானே அந்த வாடிப்பட்டி காட்டுக்கு போய் அந்த நரமாமிசம் சாப்பிடுற புலியை பிடிச்சிட்டு வர சொன்னீங்க. ஆமா, உண்மைதான். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. பக்கத்து கிராமத்துல இருக்கிற விவசாயிங்க அந்த புலிக்கு பயந்து வயலுக்குள்ள போக மாட்டேங்கிறாங்க. இது வயல்ல நாத்து நடுற நேரம். இதை தவற விட்டுட்டா அதுக்கப்புறம் விவசாயிங்களால அறுவடை செய்ய முடியாது. அதனால அந்த புலியை பிடிக்க சொல்லி உங்களை அங்க அனுப்பி வச்சிருந்த. அப்படின்னா நீங்க அந்த புலியை பிடிச்சிங்களா? சரியா பிடிச்சாச்சு. ஆனா நான் இல்ல, எனக்கு பதிலா அந்த புலி என்ன பிடிச்சிருச்சு. அதுதான் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிடுச்சு. மகாராஜா, அது என்ன பிடிச்சுக்கிட்டு ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள இழுத்துக்கிட்டு போச்சு. அப்புறம் ஒரு இடத்துல விட்டுடுச்சு. அந்த சமயம் அது மூச்சு வாங்க காத்துக்கிட்டு இருக்கா, இல்ல என்ன சாப்பிட துடிக்குதான்னு தெரியல மகாராஜா. நான் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணேன், ஆனா வழிக்கிடுச்சு. அப்புறம் ஒரு சகதியில போய் விழுந்துட்டு மகாராஜா. அங்க கொஞ்சம் நச்சம் இல்ல, நிறைய சகதி இருந்தது மகாராஜா. அந்த சகதி தான் என் உடம்பு நிறைய ஒட்டிக்கிட்டு இருக்கு மகாராஜா. அந்த புலி என்ன தேடிக்கிட்டு இருந்தது. ஆனா அதால என்ன கண்டுபிடிக்கவும் முடியல, மோகரவும் முடியல. ஏன்னா நான் சகதியோட சகதி ஆயிட்டேன். மகாராஜா, நான் இந்த சகதிக்கு தான் ரொம்ப நன்றி கடன் பட்டு இருக்கேன். இதாலதான் நான் உயிர் படைச்சு வந்திருக்கேன் மகாராஜா. அந்த புலி போயிடுச்சு, ஆனா ராத்திரி முழுக்க நானு அந்த சகதிக்குள்ளேயே மிதந்துகிட்டு இருந்தேன் மகாராஜா. அப்புறம் விடிஞ்ச உடனே நான் தர்பாருக்கு ஓடி வந்துட்டேன் மகாராஜா. மகாராஜா, அந்த புலி ரொம்ப பயங்கரமானதா இருக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சகதியில ஊறி ரொம்ப நொந்து நூலாய் வந்திருக்கிறேன் மகாராஜா. இல்லனா இந்நேரம் என்னோட சடலம் தான் இங்க வந்திருக்கும் மகாராஜா. சின்ன குழந்தை மாதிரி ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? ஒரு காவல் அதிகாரி இப்படி கோழையா இருக்க கூடாது. ஒருவேளை அந்த புலிய நீங்க பாத்திருந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கும் அதே நிலைமை தான் ஏற்பட்டிருக்கும். அது ரொம்ப தந்திரமானது. அதோட உருமுலை கேட்டதுமே என் இதய துடிப்பு நின்ன மாதிரி ஆயிடுச்சு. இது வரைக்கும் அந்த புலி யாரை இழுத்துட்டு போச்சா அவங்க சடலம் கிடைக்கவே இல்லை. அவங்க எலும்பு கூட அது கடிச்சு முழுகிடுச்சு மகாராஜா. மந்திரியாரே, உத்தரவு மகாராஜா. நாம இப்பவே நம்மளோட சேனைகள்ல ஒரு பகுதியை வாடிப்பட்டியோட காட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். மகாராஜா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் என்னோட கருத்தை சொல்லட்டுமா? நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் குருதேவா. அப்படியா மகாராஜா? மந்திரியாரே, இங்க பாத்தீங்களா, இதத்தான் உண்மையான வீரம்னு சொல்லுவாங்க. ஆச்சாரியர் தாத்தாச்சாரியர், நம்ம ராஜ புரோகிதர், ஒரு பண்டிதர். ஆனா தன்னுடைய உயிரை பத்தி கவலைப்படாம நம்ம ராஜ்யத்தோட நன்மைக்காக நம்ம மரியாதையை காப்பாத்த
மனுஷங்களை கொல்ற அந்த புலிய கொல்லணும்னு எப்படி துடிக்கிறாரு பாருங்க. அற்புதம் குருதேவா. குருஜி வார்த்தையை கக்குங்க குருஜி. அது நான் இல்ல, அது நான் உங்களை பத்தி தான் கருத்து சொல்லலான்னு இருந்தேன் மகாராஜா. நீங்களே நேரடியா அதை வேட்டையாட போங்க. நானா குருதேவா? ஆமா மகாராஜா, நீங்க வேட்டையாடின மாதிரி இருக்கும், ராஜ்யத்துல இருக்கிற மக்களை காப்பாத்தின மாதிரி இருக்கும். நம்ம மகாராஜா நேரடியா போய் மக்களுக்கு வந்த ஆபத்தை காப்பாத்துறாருன்னு மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மகாராஜா. நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான் குருதேவா. இருந்தாலும் என் மனசுல உண்டான ஒரு மாற்றம் காரணமா இதுக்கப்புறம் மிருகங்களை கொல்றதில்ல நான் முடிவெடுத்திருக்கேன். எந்த ஒரு மிருகத்தையும் வேட்டையாடி கொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை குருதேவா. ஆனா மகாராஜா, அது ஒரு கொடூரமான மிருகம், பசு கிடையாது. நீங்க சொல்றதும் உண்மைதான் மந்திரியாரே. நானே வேட்டைக்கு போயிட்டு வரேன். நம்ம படையோட 3 பிரிவுகளை தயார் பண்ணுங்க. உடனடியா பயணத்துக்கான ஏற்பாடையும் செய்யுங்க. உத்தரவு மகாராஜா. நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். நான் தப்பிச்சேன். அப்புறம் நான் வேட்டைக்கு போறேங்கிற இந்த செய்தியை கேட்டதும் என்னுடைய மகாராணிகளும் என் கூடவே வரணும்னு ஆர்வமா இருப்பாங்க. அதனால அவங்களும் என் கூடவே வரா மாதிரி ஏற்பாடுகளை பண்ணுங்க. உத்தரவு. வாயால சொன்னா பத்தாது, நாங்க இப்பவே சுற்றுலாக்கு போகணும். அனுமதி வாங்கிட்டு வாங்க. மகாராஜா, ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நானும் என் ஊர் தென்னாலிக்கு போயிட்டு வருவேன். வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு என் வீட்டாளுங்கெல்லாம் ரொம்ப கோவமா இருக்காங்க. நீங்க வேற கொஞ்ச நாளைக்கு அரசவையில இருக்க போறது இல்ல, அதனால எனக்கு இங்க என்ன வேலை இருக்க போகுது? சரிதானே? இல்ல பண்டிதனே ராமகிருஷ்ணா. சொல்லுங்க மகாராஜா. நான் அந்த வேட்டைக்கு போகும்போது நீயும் என் கூட வரப்போற. அரசே, எனக்கு காட்டுக்குள்ள என்ன வேலை இருக்க போகுது சொல்லுங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ என் கூட வந்தேன்னு வையேன், நான் உன்கிட்ட சில சமுதாய விஷயங்களை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம நாம 2 பேரும் அங்க சேர்ந்து இருப்போம். அங்க எனக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டா என்னுடைய ஆலோசகர், என்னுடைய விசேஷ ஆலோசகர் என் கூடவே இருந்தா நல்லா இருக்கும்ல. அப்புறம் ஒருவேளை நீ உன்னுடைய குடும்பத்தை உன் கூடவே கூட்டிட்டு வரணும்னாலும் அதுக்கும் அனுமதி உண்டு. ராமா, நீ நிச்சயம் யமகண்டத்துல பிறந்திருப்பன்னு நினைக்கிறேன். நீ நல்லா மாட்டிக்கிட்ட. இப்ப என்ன பண்ண போற? அருமையான யோசனை மகாராஜா. நம்ம பண்டித ராமகிருஷ்ணனுக்கும் காட்டுல இருக்கிற புலிய பாக்குறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் இல்லையா? ஆமாம் குருதேவா. நல்லது. அது மட்டும் இல்ல, காட்டுக்கு நீங்களும் என் கூடவே வரப்போறீங்க குருதேவா. ஆகட்டும் மகாராஜா. மிகச்சிறந்த யோசனை மகாராஜா. மாட்னையா இன்னைக்கு? சொல்லுங்க, கக்குங்க கக்குங்க. மகாராஜா, அது முக்கியமான ஒரு பூஜைக்கு நான் ஏற்பாடு பண்ணி ஆகணும். அதனால அதெல்லாம் நாம போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் குருதேவா. அது மட்டும் இல்ல, நீங்க குருமாதாவையும் இந்த யாத்திரைக்கு கூட்டிட்டு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். குருதேவா, கூட்டிட்டு வருவீங்கல்ல? மணி கிழவ நல்லா திக்கிட்டா. குருதேவா, நான் தனியா வேட்டைக்கு போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல, வாங்க, மனுஷங்களை வேட்டையாடுற அந்த புலிய நாம சேர்ந்தே தரிசிப்போம். அட கடவுளே, இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. அது வேற நரமாமிசம் சாப்பிடுற புலி. என் நிலைமை என்ன ஆகும்னே தெரியலையே. இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? வாருங்கள் பிரபு. என்ன பண்ற? இப்பவே நான் ஆரத்தி எடுக்கிறதுக்கு தயார் பண்றேன். என்ன இதெல்லாம் வரணுமாலா? என் பாதங்களை கழுவுறதுனா முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கணும் இல்லையா? நான் காலனியே கழட்டி இருப்பேன். நான் உங்க மேல இருந்த பக்தியில மூழ்கி போயிருந்ததுனால இந்த விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன். இப்போ பாதங்களை கழுவி என்ன பிரயோஜனம்? ஒன்னும் இல்ல. இப்ப நான் மகாராஜா கூட காட்ட சுத்த வேண்டியிருக்கு.
எத்தனை கல்லு எத்தனை முள்ளு எவ்வளவு சகதி எல்லாம் நான் மிதிக்கணுமோ தெரியல. என் மிருதுவான பாதங்கள் பாவம். என்ன சொல்றீங்க பிரபு? மகாராஜா உங்களை வனவாசம் அனுப்பிட்டாரா? ஐயோ கடவுளே, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? மகாராஜா வேட்டையாடுறதுக்காக என்ன காட்டு கூட்டிட்டு போக போறாரு. ஓஹோ பிரபு, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க பாதையில வர்ற கல்லு முள்ளு எல்லாத்தையும் நான் என்னோட பூஜையினால விலக்கி வச்சிடுறேன். அப்படியா? நீ பூஜை பண்றதுனால எனக்கு வர எல்லா பிரச்சனைகளும் விலகி போயிடும் பாரு. என்ன? சரி சரி போ, போய் கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ண. நானுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காட்டுல இருக்கிற யானை, மயில், குரங்கு எல்லாத்தையும் என்னால பார்க்க முடியும்ல. புலியும் பார்க்கலாம் சுவாமி. அதுவும் பயங்கரமான புலி. அந்த புலியும் கண்டிப்பா காட்டுல இருக்கும். எனக்கு என்னமோ எல்லாரையும் விட அது முதல்ல என்னதான் பிடிக்கும்னு தோணுது. என்னோட ஆசை கூட அதுதான். மோட்சம் கிடைச்சிரும். அந்த புலி என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறியா? இல்ல இல்ல, நான் சொன்னதுக்கு அர்த்தம் அது இல்ல சுவாமி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மகாராஜாவை கொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு உங்களோட தரிசனம் கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். அப்போதான் அடுத்த ஜென்மத்துல அதுக்கு ஒரு நல்ல பிறவியே கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் எந்த ஜென்மத்துல பண்ண பாவத்தினால நீ எனக்கு கிடைச்சேன்னு தெரியலையே. ஏதாவது சொன்னீங்களா? சொன்ன போய் கிளம்புறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுன்னு சொன்ன வர்ணமாலா. உத்தரவு சுவாமி. மகாராஜா, இவருக்கு அந்த புலிய பத்தின தகவல்கள் தெரியும். என்ன மன்னிக்கணும் மகாராஜா, ஏன்னா அது புலி கிடையாது, ஒரு பயங்கரமான சாத்தான். அதால தன்னோட உருவத்தை மாத்திக்க முடியும் மகாராஜா. உங்களோட அறிவு எப்ப வேணாலும் யார வேணாலும் எந்த ஆபத்துல இருந்து பாதுகாக்கும். ஆனா என்ன யாரு பாதுகாக்கிறது, அத பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்களே. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.